ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முட்டையை வச்சு வெறும் 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு முட்டை தொக்கு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். எப்பவும் போல் முட்டையை வச்சு நம்ம முட்டை கிரேவி, பெப்பர் முட்டை இதெல்லாம் செஞ்சுருக்கோம். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோடு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புமே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதோட கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. தனியா விதை சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் சைஸ் இஞ்சியவை நல்லா 3 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்க்குறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகா இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கி கொடுங்க. 2 தக்காளியை அதோட கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம சேர்த்த தக்காளி. இப்போ இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதை நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கூட பெப்பர், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இல்லைங்களா பேனில், அதிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா முட்டை, அதைவே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதை அப்படியே லைட்டாக ஓப்பன் பிளானில் கிளறி கொடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நல்லா திக்காகிட்டு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை முட்டை தொக்குன்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம், ஆம்லேட் முட்டை கிரேவின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த விதமாக பேர் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்காங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி சுட சுட ரைஸுக்கு இதை சைடில் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இனி அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி தான் செய்வீங்க. அப்படி இருக்கிறதோட டேஸ்ட்டு. ஒரு 3 முட்டை இருந்தால் போதுங்க, ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ரொம்ப இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.